கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடம் ஃபைனலா கிடைச்சாச்சு. எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க? இடம் கிடைச்சாலுமே பிளேயிங் லெவன்ல ஆட முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேன்ஸ் எல்லாம் மோஸ்ட் வெயிட்டட் சீரிஸ் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட சீரிஸ்க்காக T20க்காக ஐபிஎல்காக கூட நம்ம பார்த்துப்போம். இப்போ ரீசெண்ட் டைம்ல ஓடிஐக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் லெஜெண்ட்ஸ், அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாருமே ஓடிஐ ஃபார்மேட் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் விராட் கோலி ஆல்சோ பிளேயிங் லெவனில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவும் விளையாண்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டிங்ல இருந்தாங்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா சுப்மன் கில் தான். கில் பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டுக்கு எல்லா ஃபார்மேட்டுக்குமே அவர் வந்துட்டு கேப்டனா போடலாம். ஸோ மேக்ஸிமம் T20 சூரியகுமார் அதை பார்த்துக்கிட்டோம். அதுலேயும் ஒரு சில சீரீஸ்ல கில்லுக்கு போடுறதுனால பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி கம்பீர் அவர்களுடைய ஏரா போயிட்டு இருக்கு. ஆனால் சுப்மன் கில்லுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் சரி ஓகே, இந்த ஒரு சீரீஸை கில்லுக்கு பதிலாக வேற யாராவது கேப்டனா போட்டு சூப்பரான பிளேயிங் லெவன் மேக் பண்ணும் அண்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ டெஸ்ட் சீரியஸ் செகண்ட் டெஸ்டோட கம்ப்ளீட் ஆகுது. அது முடிஞ்ச உடனே ஓடிஐ பார்க்க போறோம். 13 நவம்பர் நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, அஜித் அகர்கர் எல்லாருமே வந்துட்டு சூப்பரா சூஸ் பண்ணி ஒரு ஸ்குவாடை உருவாக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது கில் இல்லாம அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய பெர்ஃபெக்ட் கேப்டன் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஏ டீமுக்கு அகேன்ஸ்டா யாரு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினா, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட். அதுல ஒரு 50 அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். செம்மையா ஆடினாருங்க. அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டோர்னமெண்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் பிளேயர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கினாருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு. அவருக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலனா இதுக்கு மேல ஃபேன்ஸ் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு கிடைச்ச ஒரு சீரியஸையும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு செஞ்சுரி போட்டு வேற லெவல்ல ஆடினாருங்க. அதுக்கப்புறம் ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னு அவருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா அவருக்கு அப்புறம் சான்ஸ் கொடுக்கப்பட்ட எல்லாருமே சொதப்பியிருக்காங்க. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் கிடைச்ச சான்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப முக்கியமா டொமஸ்டிக் கரியர்லயும் பார்த்தோம் அப்படின்னா சரி இதுல அடிக்கணுமா, இந்த மேட்ச்ல அடிக்கிறேன், அந்த டோர்னமெண்ட்ல அடிக்கணுமா, அதுல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு. இப்போ ஃபைனல்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி இருக்காங்க. ஏன்னா பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்குமாங்கிறத டவுட். ஆனா ஸ்குவாட்ல சூஸ் பண்ணிட்டாங்க கைஸ். மேல விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓடிஐ ஃபார்மேட் வராருங்கிற குறிப்பிடத்தக்க விஷயம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆல்சோ இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இந்த ஒரு ஸ்குவாட்ல ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற நேமும் இடம் பெற்றிருக்கு. இதனாலேயே ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா மிகப்பெரிய பிரச்சனையே இனிமேல் தான் எந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாடை ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. மேல ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா ஓபன் பண்ண போறாங்க. கேப்டன் கேஎல் ராகுல், இந்த ஃபார்மேட்டுக்கு கில் இல்லாதனால கேஎல் ராகுல் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி 3வது இடத்துல விராட் கோலி, 4வது இடத்துல ரிஷப் பண்ட், 5வது கேஎல் ராகுல், 6வது ஜடேஜா. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ்னு போட்டா கூட ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடம் கிடையாது. 3 மேட்ச் இருக்கக்கூடிய இந்த சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மேட்ச் ஏதாவது இந்தியன் டீம் சொதப்பினாலோ இல்ல வேற ஏதாவது நடந்தாலோ யாராவது ஃபார்ம் அவுட் ஆனா மட்டும்தான் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு 3வது மேட்ச்லயாவது இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. எனிவே அந்த பையனுடைய டேலண்டை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவருக்கு கிடைச்ச மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணியும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் உள்ள இருக்குங்கிற விஷயம் நமக்கே கண்கூட தெரியுது. ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணாத நிறைய பேரை தூக்கி டீம்ல போட்டிருக்காங்க. அவர் எல்லாத்துலயும் நல்லா பண்றாரு. இந்தியன் டீம்லயே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதுலயும் ஒரு செஞ்சுரி போட்டு அவன் யாரு அப்படிங்கிறத காமிச்சாரு. ஆனா இதுக்கு மேலே சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம்ங்கிறதுனால பிளேயிங் லெவன்ல எடுப்பாங்களான்னு தெரியல, ஸ்குவாட்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே பெட்டரான விஷயம்னு ஃபேன்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடம் கிடைக்க போதா, எங்க ஃபிட் ஆவாரு, எங்க ஆட வைக்க போறாங்க, ஸோ மறுபடியும் பெஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதாத்தையும் நம்ம வரப்போற டோர்னமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். See you soon guys.